யூசர் கிட்ட கொடுத்த ஒரு ரியாக்ஷன்ஸ் இது பண்ணி அதிலிருந்து ஒரு 4 சைக்கிள் அதே மாதிரி பண்ணி ஒரு மினிமம் வைபிள் ப்ராடக்ட் கிடைக்கும். அதை வச்சு ஸ்டார்ட் அப் உருவாங்க. Validated learning. Every experiment and every small failure teaches you what customers truly value. நீங்கள் ஒரு டைம் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அ லெசன். இந்த எடிசன் சொன்ன மாதிரி ஐ ஃபெயில் 10,000 டைம்ஸ் சொல்கிறத விட நான் 10,000 தடவை லேர்ன் பண்ணுன்னு சொல்லலாம் அப்படின்னா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி 10,000 தடவை லேர்ன் பண்ணி அவர் மாதிரி 10,000 தடவை பண்ணாலும் ஒரு 10 தடவை லேர்ன் பண்ணி அதுலேருந்து வர ஒரு ஃபீட்பேக்ஸை எடுத்து உங்கள் ஸ்டார்ட் அப்பில் அப்ளை பண்ணுவேன். அதாவது பிவட் அண்ட் பெர்சீவியர் அப்படின்னா சரி நான் 10 தடவை ஒரே மெத்தடில் ட்ரை பண்ண ஃபெயில் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா 11 தடவை அதையே பண்ணக்கூடாது. பிவட் பண்ணணும். லிட்டில் பிட் ஆஃப் டீவியேஷன்ஸ் நீடட். ஒரு சின்ன டீவியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ நான் இங்கே இன்ஜினியரிங் சொல்கிறேன். நம்ம என் நண்பர் ஒருத்தர் இவி பேஸ்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள் ரெடி பண்ணார். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பெட்ரோல் அண்ட் டீசல் கூட கம்பைன் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணார். இப்போ இவி பெட்ரோல் டீசல் கம்பைன் ஆக நல்லா இருக்கும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா இருக்கும். அதாவது வந்து ரிசர்ச் பேஸ்டில் பண்ணார். ஒரு 5 டைம் எடுத்துட்டு போனார். எல்லா டைம் ரிட்டர்ன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் அப்புறம் அவர் யோசிச்சது தான் வந்து இவி ப்ளஸ் கமர்ஷியல் கேஸ் இருக்குல்லையே அதில் இன்ஜின் ரெடி பண்ணால் வில் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது. ஸோ அந்த பிவட் எடுக்கிறது, இந்த ஒரு டீவியேஷன் எடுக்கிறது. ஸோ திஸ் இஸ் கால் பிவட் அண்ட் ரிசீவர். இதோட மெத்தடாலஜி லீன் ஸ்டார்ட் அப். ஏன் வந்து லீன் ஸ்டார்ட் அப் வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்தியாவில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிற பாப்புலேஷன் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நம்ம இருக்கிற ரிசோர்ஸஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நாட் மணி. ரிசோர்ஸஸ்னால் மணி மட்டும் கிடையாது. ரிசோர்ஸஸ்னால் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ். உங்களுக்கு நீங்கள் வந்து நாலேஜ் ரிசோர்ஸஸ், எவ்வளோ நாலேஜ் கேபிட்டல் இருக்கும் நம்மகிட்ட, எவ்வளோ டேட்டா கேபிட்டல் இருக்குது, இன்ஃபர்மேஷன் கேபிட்டல் இருக்குது. இதெல்லாம் ரிசோர்ஸ் தான். இதெல்லாம் வந்து இந்தியாவில் அபண்டன்ட்டாக இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம வந்து போயிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பணம் ரொம்ப செலவு பண்ணி ஆரம்பிச்சு ஃபெயிலியர் ஆகி அந்த ஃபிகர்ஸை பேர்ன் பண்ணிட்டு திருப்பி ஆரம்பிக்கக்கூடாது போகிறத விட இந்த லீன் பேஸ்டு ஸ்டார்ட் அப் மாடலில் ஒரு சின்னதாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஐடியா உருவாக்கி ப்ரோட்டோடைப் உருவாக்கி நான் சொன்ன மாதிரி பில்ட் மெஷர் வேலிடேட் பிவட் இந்த மெத்தடாலஜியில் நீங்கள் உருவாக்கினீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் அப் மாடல்ஸ் வந்து உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓயோ ரூம்ஸ் வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்டை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆரம்பிச்சார் உருவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் என்ன வருது ஃபீட்பேக்ஸ் எடுத்தார் வர யூசர்ஸ் கிட்ட. ஃபீட்பேக்ஸ் நல்லா வரும். உருவாக்குறாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இது பண்ணார். ஸோ அதில் வந்து ஃபீட்பேக் ரெடி எடுத்தார். அதில் இருக்கிற பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணார். திருப்பி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது சால்வ் பண்ணார். ஸோ அப்புறம் வந்து ஒரு சின்ன ரிப்போர்ட் பண்ணார். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகலாம், சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்க வேண்டாம் அப்படின்னு சீப் ஹோட்டல்ஸ் போனார். சீப் ஹோட்டல்ஸ் ஒரு டீல்ஸ் பேசி குர்காவ், நொய்டா, டெல்லி, யூபி இந்த மாதிரியான இந்தியா So this is a perfect example for a lean startup model. Perfect ஃபண்டிங்காக நீங்கள் வெயிட் பண்ணவே வேண்டியதில்லை. உங்களை சுற்றி இருக்கிற ஒரு 10 பேர் 20 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்டயே வந்து உங்களோட பிஸ்னஸ் ஐடியாவை டெஸ்ட் பண்ணலாம். லைக் உங்கள் ஸ்டார்ட் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் இருக்கிற இந்த கேம்பஸ்க்குள்ளேயே ஒரு சின்னதாக உங்கள் ஐடியாவை வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். யூ கேன் டெஸ்ட் இட் வித் யுவர் கொலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா, நீங்கள் ஃபீட்பேக் நான் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் பாருங்கள். அதுக்கு